வாதம் வந்து ஜாஸ்தி இருக்கும்போது இந்த வலிகள் எல்லாமே இருக்கும். அது வந்து தலையிலேருந்து கால் வர, தோள்பட்டை வலியா இருக்கட்டும், கழுத்து வலியா இருக்கட்டும், இதுல ஜாயின்ஸ்ல வர சின்ன சின்ன மூட்டுகள்ல வர வலியா இருக்கட்டும், முதுகு தண்டுல எந்த பகுதியில வர வலியா இருக்கட்டும், நீங்க சொன்ன லோ பேக் பெயின் சொல்லக்கூடிய அடிமுதுகு வலியா இருக்கட்டும், கால் மூட்டு வலியா இருக்கட்டும், கணுக்கால் வலியா இருக்கட்டும், எல்லாமே அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா உடலில் உள்ள பஞ்சபூதங்கள்ல வாயு அதிகப்படுவது. அப்ப அந்த வாயுவை குறைக்கக்கூடிய வாயு முத்திரை. இப்போ வாயு ஒரு இடத்துல போய் லாக் ஆயிருக்கு அப்படிங்கும் போது அந்த வாயுவை குறைக்கக்கூடிய வாயு முத்திரை பண்ணோம் அப்படின்னா எல்லா வலிக்கும் ஒரு ஜாயிண்ட்டுக்கும் தனித்தனி முத்திரை இருக்கு. கழுத்துக்குன்னு ஒரு முத்திரை பண்ணலாம், ஷோல்டர் பெயினுக்குன்னு ஒண்ணு, நம்மளுடைய மணிக்கட்டு வலிக்குன்னு ஒண்ணு, கால் மூட்டு வலிக்கு ஒண்ணு, குதிங்கால் வலிக்கு ஒண்ணு, இப்படியாக ஒன்னொன்னுக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு முத்திரை இருக்கு. ஆனா அதுக்கு எல்லாம் பேஸ் என்ன அப்படின்னா வாயு. அதுக்கப்புறம் இப்போ முழங்கால் மூட்டு வலி அப்படின்னு வைங்களேன், முழங்கால் தான் ரொம்ப வலி இருக்கு, கால் மூட்டு தான் ரொம்ப சிவியர் பெயின் இருக்கு அப்படின்னா, ஏன்னா அதுதான் நிறைய பெர்சன்டேஜ் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 60+ 70+ போயிட்டாங்கன்னா வீட்டில் வந்து மூட்டு வலி கட்டாயமா, அதுவும் பெண்களுக்கு வந்து மூட்டு வலின்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அப்போ இந்த மூட்டு வலியை எப்படி சரி பண்ணலாம்னா இந்த வாயு முத்திரை டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூட பண்ணலாம். இந்த வாயு முத்திரை மட்டும் பெரிய கண்டிஷன்ஸ், ப்ரீ கண்டிஷன், சாப்பிட முன்னாடி பண்ணணும், சாப்பிட்ட அப்புறம் பண்ணணும், இப்படிதான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நின்றுட்டு நடந்துட்டு கூட வாயு முத்திரை செய்யலாம். அப்போ இந்த வாயு முத்திரை பொசிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமா வலது கையில வந்து இது பேர் சந்தி முத்திரை. இப்ப நம்ம சொல்றது வலது கையில மோதிர விரல் நுனியும் கட்ட விரல் நுனியும் சேர்த்து வச்சுக்கிறோம். இடது கையில நடு விரல் நுனியும் கட்ட விரல் நுனியும் சேர்த்து வச்சுக்கிறோம். இப்படி பிளாட்டா இப்படி வைக்க கூடாது. இந்த பொசிஷன்ல வச்சோம்னா நம்ம செய்யற பொசிஷன் தவறு. நுனி கரெக்டா ஃபிங்கர் டிப்பையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த கையிலையும் ஃபிங்கர் டிப் ஜாயின் பண்ணிக்கிறோம். வலது கையில மோதிர விரல் நுனி கட்ட விரல் நுனி, இடது கையில நடு விரல் நுனி கட்டை விரல் நுனி. இந்த பொசிஷன்ல வச்சுட்டு நம்ம உள்ளங்கை மேல் நோக்கின பொசிஷன்ல மடியில வச்சுக்கிறோம். இது 10 நிமிடத்துல இருந்து 20 நிமிடம் வரை, ஒரு 20 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு ட்வைஸ். எவ்வளவு சிவியர் பெயினா இருந்தாலும், லிகமெண்ட் டியரோட வலி கூட, இப்ப கால் மூட்டில் லிகமெண்ட் டியர் இருக்குன்னு வைங்க, கால் மூட்டில் லிகமெண்ட் டியருக்கு மருந்து இருக்கா, மருத்துவம் இருக்கானா இல்லை. ஃபைனலா எங்க சுத்தினாலும் என்ன சொல்லுவாங்க, ப்ராப்பர் ரெஸ்ட் எடுங்க சரியாகும். அப்ப ரெஸ்ட்ல ஃபுல் டைம் மாத கணக்கா நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது, ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை. ஒரு படி ஏறினா உடனே அந்த வலி திரும்ப வர தொடங்கும். மூட்டு வலி, மூட்டு சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் ரொம்ப அருமையா, அதுக்கு வந்து என்ன வேணா நம்ம பேர் வச்சுக்கலாம். மூட்டுல நடுவுல இருக்க அந்த டிஸ்க் தேஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, நடுவுல இருக்க அந்த ஃப்ளூயிடு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, எலும்புகள் தேய்மானம் ஆயிடுச்சு, இந்த 2 சைட்ல இருக்க லிகமெண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. இப்படி என்ன காரணமாக இருந்தாலும் மூட்டுக்கு இந்த முத்திரை சந்தி முத்திரைன்னு பேரு. வலது கையில மோதிர விரல் நுனி கட்ட விரல் நுனி, இடது கையில நடு விரல் நுனி கட்டை விரல் நுனி, சந்தி முத்திரை. இத 20 நிமிடம் வாயு முத்திரை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யலாம். இப்போ முழங்கால் மூட்டுக்கு வந்து அற்புதமா பலனளிக்கக்கூடியது இந்த மெத்தட்.